ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீக்சுத்ரா. இன்றைக்கி நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேலன்ஸ் ஆஃப் ஆட்டம், இன்னொன்று பேலன்ஸ் ஆஃப் சார்ஜ். இந்த ரெண்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேலன்ஸ் பண்ணுறது. ஒரு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா பேலன்சிங் ஆஃப் ஆட்டம் அண்ட் பேலன்சிங் ஆஃப் சார்ஜ். இதை நம்ம ரெண்டு டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று என்னென்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், இன்னொன்று அயன் எலக்ட்ரான் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஒன்று என்னது ஆசிடிக் மீடியம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் ஆசிடிக் மீடியம். இன்னொன்று ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் பேசிக் மீடியம். அடுத்து என்னது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் நியூட்ரல் மீடியம், அதாவது H+ is equal to OH-. ஸ்டெப்ஸ்: பேலன்ஸ் ஆல் ஆட்டம்ஸ் அதர் தென் H and O by observation. நம்ம பார்க்குறத வச்சு என்ன பண்ணணும், எல்லா ஆட்டமையும் பேலன்ஸ் பண்ணணும், எக்ஸப்ட் எந்த ரெண்டு ஆட்டமையும் தவிர்த்து, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர்த்து. ஃபைண்ட் விச் ஸ்பீசியஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட் ஆர் ரெடியூஸ்ட் பை ஃபைண்டிங் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகிறத வச்சு எந்த ஸ்பீசியஸ் ஆக்சிடைஸ் ஆகுது, எந்த ஸ்பீசியஸ் ரெடியூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவேட் த சார்ஜ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். அதாவது அதில் உள்ள சார்ஜ் டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் என்னதுன்னா அசிடிக் மீடியமில் H+ அண்ட் பேசிக் மீடியமில் OH-. ஒன்றும் இல்லை, நம்ம எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் H and O atoms using H2O. H2O வச்சு ஹைட்ரஜனையும் அண்ட் ஆக்சிஜனையும் என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். இன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வைல் பேலன்சிங், ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் பேலன்ஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் லாஸ்ட் பை ரிடக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் கெயின்ட் பை ஆக்சிடென்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது மஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகிருக்கணும். என்னது அந்த ரெண்டு பாயிண்ட்னா எலக்ட்ரான் லாஸ்ட் பை ரிடக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் கெயின்டு பை ஆக்சிடென்ட். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் பை ரிடக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆக்சிடென்ட். அடுத்து அசிடிக் மீடியமில் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் ஒரு ரியாக்ஷன்னா, இதுதான் ஒரு ரியாக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும், எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இன்னொன்று நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே ரெண்டு CR இருக்கா, இங்கேயுமே CR நம்ம 2 போட்டு பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் எந்த இதுன்னு சொல்லிட்டு ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கணும். இங்கே CR இதுக்கு என்ன இருக்குது +6 இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற CRக்கு என்ன சார்ஜ் இருக்குது, +3 இருக்குது. ஸோ இந்த இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இது ஆக்சிடைஸ்ட் ஆகியிருக்கா, இது ரிடக்ஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 என்னது அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இப்போது F ஆஃப் Cr2O7-, இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 போடணும். ஏன்னா இங்கே CRக்கு 2 இருக்குதா, 2 CR இருக்குதா, அதனால 2 போடணும். இன்டூ இங்கே பவர் என்ன இருக்குது, மேலே என்ன சார்ஜ் இருக்குன்னா 6 இருக்குது. 6- இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, 3 இருக்குது. 3 அப்போது 6 - 3 என்னது 3. அப்போது 2 × 3 என்னது 6. அப்போ ஆன்சர் 6. அதே மாதிரி தான் F2+க்கும் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம கண்டுபிடிச்சோன்னா என்ன தான் வரும், 1 தான் வரும். அடுத்து ஸ்டெப் 4, இங்கே என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே நமக்கு 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது இதில் அதாவது F2+, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ரியாக்ஷனில் நம்ம 6 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? அப்போது இங்கே மொதல் ரியாக்ஷனில் 1 மல்டிப்ளை பண்ணணும். அப்போது Cr2O7 + 6 × Fe2+ gives 2Cr + 3 + 6Fe3+. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் சொன்னோம், பேலன்ஸ் H and O, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி, H2O வச்சு
ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே 7 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 7 ஆக்சிஜன் இருக்குன்னா 7H2O. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்கும், 7 இருக்கும். ஸோ இங்கே 7 என்னன்னா 7 × 2 என்ன வருது, 14. அப்போ 14 ஹைட்ரஜனை நீங்கள் இந்த சைடு ஆட் பண்ணணும், 7H2Oவை இந்த சைடு ஆட் பண்ணணும். அப்படி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ்டு ரியாக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். இதுவே பேசிக் மீடியமில் என்ன பண்ணணும், பேசிக் மீடியம்லேயே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து பாருங்கள், MnO4 + I- இன் ப்ரெசன்ஸ் ஆஃப், இதுதான் என்ன சொல்கிறோம், பேசிக் மீடியம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பேசிக் மீடியம் அசிடிக் மீடியம்னு கொடுக்க மாட்டாங்க. H+ and OH- இந்த இடத்துல கொடுத்துட்டாங்கன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து MnO2, அடுத்து என்னது IO3. இங்கே வந்து நீங்கள் சார்ஜஸ் வச்சு நீங்கள் எலக்ட்ரான் கெயினாக இருக்குதான்லாம் மேலே சார்ஜ் போட்டுக்கோங்க. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் படி Mn இங்கே ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஆட்டம்ஸ் வந்து நீங்கள் நார்மலாகவே உங்கள் அப்சர்வேஷன் வச்சு என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொன்னேன், ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், F of MnO4. இதுக்கு வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், 1 × ஏன்னா இங்கே என்ன தான் இருக்குது, Mn 1 தான் இருக்குது. ஸோ 1 × இங்கே சார்ஜ் என்னது +7. ஸோ 7 - 4, ஏன்னா இங்கே 4 இருக்குது, போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3. ஸோ 3 எலக்ட்ரான் இங்கே கெயின்ட் வரும், கெயின்ட். அதே மாதிரி நீங்கள் FIக்கும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 6 வரும். இப்போது நம்ம சொன்ன ரூல் படி என்ன வரணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு 6. ஏன்னா இந்த ரெண்டுமே சேமாக தானே இருக்கணும். இங்கே நமக்கு வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் எவ்வளோ, 6. ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ×2 பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரியாக்ஷனோட ×2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்ட் வரும். ஸோ மல்டிப்ளை 2 to the first reaction so that we can equalize the lost and gained number of electron. அடுத்து ஸ்டெப் 5 என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பேலன்ஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இங்கே 2MnO4- + I- இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் இதை ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் நான் இப்போ ப்ராக்கெட் போட்டிருக்கேன்ல, இந்த ரெண்டுத்தையும் மட்டும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. அப்போ கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன வரும், இங்கே 8 ஆக்சிஜன் வரும். 80 இல்லை, 8 ஆக்சிஜன். நான் O போட்டேன்னா நீங்கள் 80 நினச்சிப்பீங்க. ஸோ அதனால் நான் போடல, 8 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 4 + 3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 7 ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் இங்கே 8 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளஸ் இங்கே என்ன பண்ணணும், ஒரு OH- ஆட் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் OH- இங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஹைட்ரஜனை நீங்கள் H+ன்னு பேசிக் மீடியமில் போடும்போது அப்படி போட்டுறக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 2 OH- நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் பேலன்ஸ் இடிக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், H2O அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடும், ஹைட்ரஜனும் என்ன ஆகிடும், பேலன்ஸ் ஆகிடும். அதே மாதிரி பேலன்சிங் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷனை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Cl2 gives Cl- + ClO3-. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டெப் 1 and 2 ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் வச்சு நம்ம அதை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்சர்வேஷன் வச்சு என்ன பண்ணணும், Clக்கு இங்கே 2 Cl இருக்கா, அப்போ இங்கே வந்து Cl2 அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். அடுத்து F ரிடக்ஷன், F ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே 2 இருக்கிறதுனால நம்ம 2 போட்டே நம்ம எல்லாத்துலேயுமே மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜஸை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 2 and 10 வரும். இப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்ட் அண்ட் லாஸ்ட்டை ஈக்குவலைஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பை 5ஆல் ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். எதுக்கு, 10க்கு ஈக்குவலைஸ் பண்ணணும்னா. இப்போது 2 × 5 என்னது, 10. இப்போது ஸ்டெப் 4 நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரியாக்ஷனை மல்டிப்ளை பண்ணுறதுனால 5 × Cl2 + Cl2 gives 10 Cl- + 2 ClO3-.
இப்படி நீங்கள் எழுதிடணும். இதுக்கப்புறம் இங்கே Cl2 இருக்குது, இங்கேயும் Cl2 இருக்குது. சேம் ஆட்டம் தானே, Cl மைனஸ் அந்த மாதிரி மாற்றியெல்லாம் இல்லைல்ல, அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா 5 + 1 = 6. 6Cl2 gives 10Cl minus plus 2ClO3 minus. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு இருந்ததில் வந்து இங்கே Cl2 இருக்குது, இங்கேயும் Cl, இங்கேயும் Cl தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்னொரு Cl ஆட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்களா. அப்போது இங்கே என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணதும் இங்கே டிவைட் பண்ணதும் சரியாக போச்சா. அப்போ நீங்கள் இங்கே என்ன எழுதணும், 3Cl2 gives 5Cl minus plus ClO3 minus. அடுத்து ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நம்ம யூஷுவல் மெத்தடில் பேலன்ஸ் பண்ணோன்னா இதுதான் வந்து பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அடுத்து ரிடாக்ஸ் டைட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் மெத்தட் டு டூ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். நம்ம இப்போ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் மெத்தடில் நம்ம போட்டோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா இந்த மாதிரி ரிடாக்ஸ் டைட்ரேஷன் மூலமாக தான் நம்ம பண்ணுவோம். அட் எண்ட் பாயிண்ட்னா என்ன சொல்லுவோம், ஈக்குவலண்ட் பாயிண்ட், ஈக்குவலாக இருக்கிற பாயிண்ட். ஈக்குவலண்ட் பாயிண்ட்னா என்னது, எலக்ட்ரான் கெயின் பை த ஆக்சிடென்ட், எலக்ட்ரான் லாஸ்ட் பை த ரிடக்டன்ட், ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ரிடக்டன்ட், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். என் ஆக்சிடென்ட் இது நம்ம இந்த மாதிரிலாம் எப்போ போடுவோம் அப்படின்னா 2MnO4 இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எண்ணுங்கிற வேல்யூவில் போடுவோம். இப்போ N ஆக்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு N ஆக்சிடென்ட் இன்டூ F ஆக்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு N ரிடக்டன்ட் இன்டூ F ரிடக்டன்ட். இது மாதிரி இதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொன்ன இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மோல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கிறது. மோல் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை மோலார் வெயிட். அதுக்கப்புறம் கிராம் ஈக்குவலண்ட்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதோட ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, படித்து வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கிராம் ஈக்குவலண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னது, வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட். அப்போ இந்த ஈக்குவலண்ட் வெயிட்னா என்ன, ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலார் வெயிட் பை எஃப். நம்ம எஃப்னு ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் இங்கே எழுதணும். கிராம் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன போடலாம், வெயிட் பை மோலார் வெயிட் இன்டூ எஃப். ஏன் அப்படின்னா கிராம் ஈக்குவலண்ட் என்ன பண்ணணும், வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட். இந்த ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கு பதில் இந்த ஃபார்முலாவை அங்கே தூக்கி போட்டால் என்ன வரும், அப்படியே உல்ட்டாவாக போடணும், அப்படி தானே. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா வரும். அடுத்து கிராம் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்டூ எஃப். இதில் நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், வெயிட் பை மோலார் வெயிட் என்னது, மோல். அதனால் மோல் இன்டூ எஃப், இந்த எஃப் இருக்குல்ல அது அப்படியே வரும். அடுத்து ஒரு கொஷின், ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் கேன் பி ஆக்சிடைஸ்டு பை 1 mole ஆஃப் KMnO4. இதுக்கு சொல்யூஷன் இப்படி எழுதணும்னா நம்ம சொன்ன அந்த ஈக்குவேஷன் தான். கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் KMnO4 இஸ் ஈக்குவல் டு கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது, H2C2O4. இப்போது கிராம் ஈக்குவலண்ட்டோட ஃபார்முலா போடலாமா, mole into F of KMnO4 is equal to mole into F of oxalic acid. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை மோல்ஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இல்லைனா இதில் இருக்க வேறு எந்த ஃபார்முலானாலும் யூஸ் பண்ணலாம், கேட்டிருக்க கொஷினை பொறுத்து. அப்போது இங்கே எத்தனை மோல்ஸ் ஆஃப் KMnO4 இருக்குது, 1 mole ஆஃப் KMnO4 இருக்குது. அப்போது 1 into 5. 5 ஏன் போட்டிருக்கோன்னா KMnO4ஓட F வேல்யூ தான் நம்ம போடுறோம். அப்போது 5 is equal to மோல் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், இன்டூ எஃப் ஆஃப் OA என்னது 2, அப்படி தானே. ஸோ 5/2 என்னது 2.5. மோல்ஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் என்னது 2.5. ஆன்சர் கிடச்சிருச்சா. அடுத்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னா, ஃபைண்ட் த மோல் ஆஃப் I- which can be oxidized by BaMnO4 in alkaline medium if 2 moles of BaMnO4 twice are used in reaction. இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் ஆப்வியஸ்லி நீங்கள் பண்ணி என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் த ஆன்சர்ஸ். இதோட நம்மளோட redox reaction complete ஆகுது. If you have any doubts, comment your doubts in the comment section. I'll reply to all your doubts.
Don't forget that Export in Anything was once a beginner. Thanks for watching. Bye bye.